நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. நான் உயிரோடு தான் இருக்கேனா இல்லையா என்று நித்தி அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். சாமியார் நித்யானந்தா இறந்து விட்டதாக, மரணமடைந்து விட்டதாக ஒரு வீடியோ வெளியான நிலையில் தற்பொழுது அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த வீடியோல நித்தி சொல்வது என்ன? வணக்கம். நேற்றைய தினம் நித்யானந்தா கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மரணம் அடைந்து விட்டதாக அவரது சகோதரியின் மகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டதாக தகவல்கள் பரவின. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்தவித அறிவிப்பும் வெளியாகாத நிலையில பல்வேறு சமூக ஊடகங்களிலும் அது போன்ற தகவல்கள் பரவின. குறிப்பாக அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காகவோ அல்லது நித்யானந்தாவிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிப்பதற்காகவோ இது போன்ற தகவல் காணப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில தற்பொழுது அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில நித்யானந்தா தரப்பில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்கள்ல தகவல்களை தற்போது பரப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய நேரப்படி இன்று நாளை அதிகாலை 4:30 மணி அளவுல நித்யானந்தா இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதாகவும், ஈஸ்டர்ன் டைமிங் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பிராந்திய நேரப்படி இன்று இரவு 7 மணி அளவில் இந்த விளக்கத்தை அவர் அளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தன் மீது தொடர்ந்து பல்வேறு அவதூறுகளை பரப்பியும் தன்னை ஒடுக்குவதற்காக இது போன்ற செயல்பாடுகள் செய்யப்படுவதாக திட்டமிட்டு பரப்பப்படுவதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைலாசா நித்யானந்தா தரப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல இந்த தகவல்கள் அனைத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தன்னை 70 முறை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டப்பட்டதாகவும் அது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது அவர்களால் நேரடியாக தன்னை தாக்குதல் நடத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் இது போன்று திட்டமிட்டு வதந்திகளையும் பரப்பி வருவதாகவும் அவர் அந்த அறிக்கையில குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்னும் சமூக ஊடகங்கள்ல இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியானது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர நித்யானந்தா தான் இதையும் பதிவு செய்தாரா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதே போல கடந்த 2022ஆம் தேதி கடந்த 2022ஆம் ஆண்டு இதே போன்று நித்யானந்தா மரணம் அடைந்து விட்டார் என்கிற செய்திகள் பரவின. அப்போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டதா என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சமீப காலமாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களிலும் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதை நம்மால் கவனிக்க முடியும். இவர்கள் ஆதாரமாக இந்த வீடியோவும் கூட பழைய வீடியோவாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தொடர்ந்து அவர் மரணம் அடைந்து விட்டார் என்கிற அடிப்படையில பரப்பப்படக்கூடிய தகவல்களை உறுதி செய்வதற்காக நாளை அதிகாலை 4:30 மணி அளவில் அவரே வீடியோவில் தோன்றுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வீடியோவிலும் அவர் உண்மையாக தோன்றுகிறாரா அல்லது வேறு எதுவும் இருக்கலாமா என்பது குறித்த சந்தேகமும் தொடர்ந்து இருந்து வருகிறது. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.